ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ஒவ்வொரு நாளும் கட்டுற saree அது எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஆ வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நிறைய saree வச்சுருக்கேன். பட்டு saree வச்சுருக்கேன். அப்புறம் காட்டன்லேயே பட்டு saree மாதிரி, அது என்ன காட்டனு, சின்னலப்பட்டி சேலை அப்படின்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். செட்டிநாடு காட்டனு, அப்புறம் பூனை saree வச்சுருக்கேன். அப்புறம் அது இல்லாமல் வேலைக்கு கட்டிட்டு போகிறதுக்கு தனியாக saree வச்சுருக்கேன். என்னோட ஜாக்கெட் வந்து நான் ப்ளவுஸ் போடுறது பூராமே பிளெயினா புல்வாயிலு, அப்புறம் எது சொல்ல டிப்டாப்பு, அந்த மாதிரி தான் நான் போடுவேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஜாக்கெட் தான் நான் எல்லா சிலைக்கும் மாற்றிக்கிட்டேன். இதே மாதிரி ஜாக்கெட் தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். நல்ல புடவைலாம் ஏன் கட்ட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்காங்க பாருங்க, என் பேரை அழகு, என் குட்டி ஆளு. இவங்க வந்து வந்து தக்ஸா இருந்தாங்க, கட்ட முடியாது. அந்த ஜமிக்கி ஒர்க்லாம் நான் அப்பயே தூக்கி எங்கேயாச்சும் போட்டு கெடாசி விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டு சாரியுமே கட்ட முடியாது. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நான் வந்து சாதாரண சாரி தான் கட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா தம்பியை தூக்கணும், இல்லைன்னா பாப்பாவை தூக்கணும். அதுவாசி சாதாரண சாரி தான் கட்டிட்டு போனால் என் சாரி பூரா அப்படியே இருக்குது தேய்க்க. அப்புறம் இந்த வீடியோவுக்காக மட்டும் கொஞ்சம் நேரம் கட்ட அப்படியே வச்சிருவேன். அது பார்த்தா எனக்கே வகுத்துருச்சலாக இருக்குது. பிரியா சொல்லுது, நீங்கள் என்ன மாதிரி பட்டு சேலை கட்டிங்க, உங்களை அடிச்சு போடுவேன் அப்படின்னுது. ஏமா அப்படின்னா, கட்டவே மாட்டேங்கிறியா, இப்படி சேலைனா கூட கட்டுறீங்க, இப்படியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுதா. நானும் இப்பப்போ வந்து பட்டு சாரிலாம் நிப்பாட்டிட்டு இது மாதிரி தான் புடவை எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க எனக்கு எவ்வளோ புடவை இருக்குன்னு பார்க்கலாமா? செல்லக்குட்டி போய் பார்ப்ப மாடி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது என்னோட சாரி ஃபுல்லாக. பார்த்தீங்களா, இது பூரா வந்து பட்டு சாரி. அப்புறம் அதான் என்ன காட்டன் சேட்டா, செட்டிநாடு காட்டனா, அதுல வெறும் பட்டு சாரி தான் இருக்கு. பட்டு சாரியில் 2 செட்டிநாடு அந்த அந்த காட்டன் சாரிலாம் இருக்குது. அப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பட்டு சாரிலாம் கிடையாது. இந்த ஒவ்வொன்றும் பட்டு சாரி இருக்குது மாறி, ஆனால் பட்டு சாரி கிடையாது. இதெல்லாம் இது வந்து ஒரு காட்டனு, இது ஒரு காட்டனு, இதுவுமே காட்டன் மாதிரி ஏமாப்பா காட்டனு. இந்த இந்த சாரி வந்து காட்டனும் இல்லாமல் இது வந்து எப்படி சொல்கிறது, கரை வச்ச சாரி தான். இது பட்டு சாரி மாதிரி தான் இதுவுமே. அப்புறம் இதுலேயும் நிறைய அந்த செட்டிநாடு காட்டன் தான் அதிகமாக இருக்கா. ஓகேவா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இப்படி சேலையை இந்த இங்கே இருக்குது. இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் வேலைக்கு கட்டிட்டு போகிறது. இதெல்லாம் தெரியுதா, வேலையை கட்டிட்டு போகிறது. அப்புறம் இங்கே வந்து பாவடையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் எல்லாம் இங்கே ஒன்று என் மருமக தான் அடுக்கி வச்சுருக்கு. உங்கள் வீட்டிலலாம் உங்கள் மருமக இப்படி செய்வாங்களா? இது ஃபுல்லாக அடுக்கி வச்சது தான் என் மருமக தான். நான் வேலைக்கு போயிட்டேன்னா பிரியா தான் அடுக்கி வச்சாங்க. இங்கே ஜாக்கெட் ஒரு பூரா இது வந்து பட்டு சேலைக்காக உள்ளது, இது வந்து சும்மா சாதாரண சேலைக்கு உள்ளது. இந்த மாதிரி அத்தை உங்களுக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன்னு. இது பூராமே நம்ம தக்ஷாவுக்கும் ருத்விக்குக்கும் நல்ல ட்ரெஸ்க்கு எங்கேயாச்சும் போனால் போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ் தான் இது. இதில் இருக்கிறது பூரா ஆறுதுன்னு பார்ப்பீங்க, மூட்டை முடிச்சா இருக்குன்னு. அதில் வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் என் பேத்தி பெரியவ தன்சிகாவோட ட்ரெஸ்ஸு, என் மகளில் பேத்தி. இது அவள் வந்து 9th படிக்கிறாள். அது வாசி எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு, இது பூரா என் சாரி வைக்கிறதுக்காக வாங்கினது. இப்போ வந்து அவளதை வச்சு அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? என்னோட புடவையெல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக டிசைனாக இருக்குன்னு. நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் கட்டுற சாரிலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? அப்படிதான் என்னோட சேலை கலெக்ஷன் பூரா அப்படியே இருக்குது. நான் பார்த்துருப்பேங்க. இப்போ அதில் இருக்கிறது பூராமே வீடியோவுக்கு எப்போயாவது ஒவ்வொன்று தான் கட்டியிருப்பேன். அதிகமாக சாதாரண சேலை தான் கட்டியிருப்பேன். என்னோட சேலையெல்லாம் நிறையா இருந்துச்சா, என் தங்கச்சிங்களாம் ஆசைப்பட்டாங்கன்னா இந்தாங்கன்னு கொடுத்துருவேன். இப்போ வீடியோ எடுக்கிறது வாசி என் புடவையில யாருக்குமே அவ்வளோவா நான் கொடுக்கறது இல்லை. அதை கட்டிட்டு நமக்கு பிடிக்கல, ரொம்ப இதாயிருமா, அதுக்கப்புறம் அதை போய் யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல. அதை தூக்கி நம்ம இந்த இது வாங்க வருவாங்கள்ல, அந்த பழைய சேலை வாங்க வராங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருவா. தக்ஷாவுக்கு ருத்விக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் எனக்கு அப்படியே சேலை மேலே கண்ணு இப்படி போகும். பிரியா இருந்துக்கிட்டு, கண்ணு அங்கே போகக்கூடாத, உங்களுக்கு கண்ணு அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லு. ஏன்னா நான் புடவை எடுத்துருவேன்ட்டு. போன மாதம் கூட நான் போன வருஷம் ஆடிக்கு போய் தள்ளுபடிக்கு போய் எடுத்து ஒரு 6 எடுத்துருப்போம். 5 6 எடுத்துருப்போம். எத்தனை பிரியா எடுத்திருப்போம்? அது ஒரு 4 2 6 எடுத்தோம். 6 இது ஒன்று 6 எடுத்தா. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆடி தள்ளுபடிக்கு போனா மதுரையில் போய் தான் எடுத்தா. 6 இந்த வருஷம் 6 புடவை எடுத்தா. இது வந்து அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். இதுவுமே மதுரையில் எடுத்தது தான். எங்கே எடுத்தோன்னா சரவணா ஸ்டோரில் போய் எடுத்தா. அதுக்கப்புறம் இந்த தடவையும் போய் ஆடி தள்ளுபடிக்காக போனோம். பிரியாவுக்கு சுடிதாரு, டாப்பு, அப்புறம் எல்லாத்துக்குமே எடுத்தோம். தக்ஷாவுக்கு, ருத்விக்கு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்து நாங்கள் வந்து போகிறப்ப பெரிய வீடியோ எடுத்து போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.